அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். இது முழுக்க கணக்கின் அடிப்படையில் வியாழக்கிழமையில மட்டும் கொஞ்சம் டிலேவா அப்டேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் நான் வெளியில் போயிடுறேன் காலையில் அவுட் ஆஃப் செஷன், அதனால் வர்றது கொஞ்சம் டைம் ஆகிடுறதுனால லேட்டாக அப்டேட் பண்ணுவேன் வியாழக்கிழமை. இனிமேல் எவ்ரி வீக். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு 0 to 0 கால் பண்ணுவீங்க. மெயின் எந்த டைம்ல பண்ணணுமோ அந்த டைம்ல பண்ணுங்க, எப்போ எடுக்கணுமோ எந்த விலையில வாங்கணுமோ அந்த விலையில வாங்குங்க, எந்த டைமுக்குள்ள எக்ஸிட் ஆகணும், இன்ஸ்டன்டா என்ன ஆகும், எல்லாம் இந்த ரூலை மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க எடுக்கிறதா இருந்தா. நான் 0 to 0 கால் நம்மளுடைய சேஃப் ட்ரேட் மெத்தட்ல 0 to 0 கால் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நான் எடுப்பேன், மற்ற டைம்ல நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ரூலை மறந்துடாதீங்க, இம்பார்ட்டன்ட். 0 to 0 எக்ஸ்பைரி டேல மட்டும்தான் அதை பயன்படுத்தணும், மற்ற நாள்லாம் பயன்படுத்தணும். சரி, இன்னைக்கு 25,200 கால் 72 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறுறதுக்கு ஃபைட் பண்ணும். அதே 72 ரூபீஸ்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி இறங்குவதற்கு ட்ரை. நான் என்ன சொல்கிறேன், நிஃப்டி ஏறு இறங்கன்னு தான் சொல்கிறேன், ஸ்ட்ரைக் ஏறு இறங்குன்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஏன் இதை இப்படி சொல்கிறாரு, எந்த நியூஸு இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பனன்ஸ் எதுவுமே பார்க்காம ஏன் ப்ரைஸை மட்டும் நான் சொல்கிறேன், ஏன் அதுபடி நடக்குது அப்படிங்கிற சிந்திங்க. இந்த வீடியோ நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. அதே போல் அது 72லேருந்து ஒரு வேலை போனால் எய்தர் திரும்பி ஆகணும், அது அப் ஆகும். அது கீழே வந்தால் ஒரு வேலையில் திரும்பி ஆகணும், அது டவுன் ஆகும். அதனால் அங்கே வரும்போது உங்கள் டெசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.